we continue to meditate on God's love and forgiveness. நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய அன்பை குறித்தும் இந்த அன்பின் நிமித்தமாக தேவன் செய்திருக்கிற இந்த மன்னிப்பை குறித்தும் சிந்தித்து வருகிறோம். Dear people, the great wonder that we could really wonder at is how God could love a sinner like me and like us. என்னை போன்ற ஒரு பாவியை, என்னை போன்ற பாவிகளாகிய நம்மை தேவன் எவ்விதமாக நேசிக்க முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியமாய் காணப்படுகிறது. This morning we saw a God who is holy and just. ஒரு பரிசுத்தமுள்ள நீதியான தேவன் எவ்விதமாக பாவத்தை மன்னிக்க முடியும்? How could he forgive sins and a sinner? Dear people, God is a God of just and God of love. The Bible says, வேதாகமானது சொல்லும்படியான காரியம், தேவன் நீதியுள்ளவர், அன்புள்ளவர். That's why we saw that every person who commits sin, he is condemned to death. பாவம் செய்கிற ஆத்துமா மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Every person who inherited the condemnation which was laid upon Adam is absolutely helpless in this world, and he is a condemned sinner. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆதாமின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை சுதந்திரித்துக் கொண்டவன், இந்த ஆக்கினையை சுதந்திரித்துக் கொண்டவன், இந்த உலகத்தில் உதவியற்றவனாய் காணப்படுகிறான். அவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பாவி என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Dear people, we pass through days of God's wrath upon this world. அம்யாலே இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய கோபாக்கனையின் காலத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். The world is not, the world was. உலகம் இருந்த வண்ணமாக இந்த உலகம் இல்லை. Even the golden incidents and lies which people could have will never be repeated in this world. மக்கள் தம்முடைய வாழ்க்கையில அனுபவித்த மேலான ஸ்லாக்கியங்கள், உயர்ந்த வாழ்க்கையின் சம்பவங்கள் மறுபடியும் இந்த உலகத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது கூடாத காரியம். The whole world is in panic. உலகம் முழுதுமாக பயத்தினால் இருக்கிறது. Probably a person who doesn't know God really is confused and he is passing his days without hope. தேவனை அறியாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குழம்பி போனவனாக இருக்கிறான். அவன் எந்த விதமான நம்பிக்கையற்றவனாக ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறான். Dear people, sure, the days that will be coming will be very difficult and horrible. வருகிற நாட்கள் மிக கொடியவைகளாய் காணப்படும், மிக பயங்கரமானவைகளாய் காணப்படும். We could see from the Bible the things that will happen before the coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பாக நடக்கும்படியான நிகழ்வை குறித்து நாம் இவ்விதமாக வேதத்தில் பார்க்கிறோம். Only people who have faith in God, who are called of God alone, could pass through this world victoriously. இந்த உலகத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான விசுவாசம் உள்ள மக்கள் மாத்திரமே தேவனை உண்மையாய் வெற்றியோடு பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்பட முடியும். Others will backslide. Many people will backslide. அநேகர் பின்வாங்கி போவார்கள். Many people will be discouraged by many things that they will pass through. இந்த உலகத்தில் கடந்து போகிற அநேக காரியங்களின் ஊடாய் அவர்கள் தாமே சோர்ந்து போர்களாய் காணப்படுவார்கள்.
But Bible says the one who knows the love of God, nothing could separate him from God. தேவனை அறிந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதுவுமே அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. So the God who is holy and just, பரிசுத்தமுள்ள நீதியுள்ள இந்த தேவன் தாமே, the God of love, தேவன் அன்புள்ளவராக இருக்கிற இந்த தேவன், how could he deal with the sin that penetrated every atom and cell of a person? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒவ்வொரு அவனுடைய ஆழ்தத்துவத்தினுடைய ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லிலும் பாதிக்க இருந்த இந்த பாவத்தை தேவன் எவ்விதமாக கையாளுகிறார்? Foundational is the reality of human guilt and sin. உண்மையாலுமே அடித்தளமான ஒரு காரியம் என்னவென்றால், மனிதனுடைய பாவம், அவனுடைய குற்ற உணர்வு. God wants to forgive man. மனிதனை தேவன் மன்னிக்க விரும்புகிறார். But the soul that sins shall die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். He can't leave sin unpunished. பாவத்தை தண்டிக்காமல் தேவன் விட முடியாது. So every person is a condemned sinner in the world who is born. ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். But how the sin is being viewed? பாவம் எவ்விதமாய் பார்க்கப்படுகிறது? Probably it is seen as something wrong, a mistake, ஏதோ ஒரு தவறு இழைத்ததை போல பார்க்கப்படும்படியான காரியங்களானது இருக்கிறது. But sin basically is the one which offends the holy God. ஆனால் பாவம் என்பது அடிப்படையில் ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு எதிராய் மனிதன் செய்யும்படியான ஒன்று. The rebellion of man against God is sin. தேவனுக்கு எதிராய் பண்ணுகிற கலகம் பாவம். The rebellion of Adam and Eve was the one which brought condemnation upon them. ஆதாம் ஏவாளுடைய பாவமானவர்களுக்கு எதிராய் அவ்விதமாக ஆக்கினையை கொண்டு வந்தது. That continues with each and every one of us. அது நம்மில் தாமே தொடர்ச்சியாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. When we see David in 2 Samuel, he grievously wronged Bathsheba and Uriah. அவன் பத்சேபாளுக்கும் உரியாவுக்கு எதிராய் அவன் பாவம் செய்தான். He was such a terrible man, an adulterer, a fornicator and a murderer. அவன் ஒரு விபச்சாரக்காரனாகவும் கொலைபாதகனாக காணப்பட்டான். When God convicted him of his sin, ஆனால் அவனுடைய பாவத்தை தேவன் உணர்த்தின பொழுது, how did he repent? விதமாய் மனம் திரும்பினான். Psalm 51:4, சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்த, against thee only have I sinned. O God, against the holy God I sinned. ஓ ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன். Sin is against God and makes a man guilty before God. ஒரு மனிதன் பாவமானது தேவனுக்கு எதிரானது. அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறான். Against a holy God, sin is a grievous one.
பாவம் என்பது பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ஒரு அதி பயங்கரமான ஒன்று. To be guilty is to stand condemned under God's just judgment. பாவம் என்கிறது, குற்றவாளி என்பது தேவனுடைய நீதியான தீர்ப்புக்கு முன்பாக அவன் முற்றிலுமாக அவன் ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறான். The grievous thing is that every man should stand before the judgment seat of God. ஒவ்வொரு மனிதனும் இந்த நீதியான தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாக இருக்கிறான். That's why in Romans 14:12 it says, ரோமர் 14:12, so then every one of us shall give account of himself to God. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொய்ப்பான். Every person has to stand before the judgment seat of God. தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு குற்றவாளியாக தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். Already we are condemned. நாம் ஏற்கனவே ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவர்கள். But again, Adam's first sin provoked God's judgment, which brought condemnation for the human race. மனிதனுடைய சந்ததிக்கு ஆதாமின் மூலமாக கொண்டு வந்த அந்த ஆக்கினையானது அவனை தண்டனையாத ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டது. Romans 5:15-16, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். And not as it was by one that sinned, the judgment was by one to condemnation. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் அந்த தீர்ப்பு ஒரே குற்ற நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. Dear people, the sin against a holy God is such an abominable thing. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான காரியம். Oh, how many times we sin against God but we don't feel guilty of it. எத்தனை சமயங்களில் நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம், ஆனால் அதை குறித்த குற்ற உணர்வுகளால் அற்றவர்களாய் காணப்படுகிறோம். So God is just, and it makes sense that sin brings us under his judgment. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பாவத்து நிமித்தமாக நாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். But many people think that we are no longer under condemnation of God. ஆனால் அநேகர் நினைக்கிறாங்க நாம் தேவனுடைய ஆக்கினைக்கு எதுவாக இல்லை. But dear people, we stand condemned before God because of the sin of Adam and because of the sin of our own evil wickedness. தேவனுக்கு முன்பாக ஆதாமை நிமித்தமாகவும் நம்முடைய இருதயத்தின் பாவத்தின் நிமித்தமாகவும் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But God is love. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். He wants to forgive. அவர் மன்னிக்கும்படியாக விரும்புகிறார். But how could he reconcile both a God of just and a God of love? ஆனால் ஒரு நீதியின் தேவனும் ஒரு அன்பின் தேவனுமாக எவ்விதமாக ஒத்து போக முடியும்? Sin should be punished. பாவமானது தண்டிக்கப்பட வேண்டும். Can God really be just and merciful at the same time? தேவன் அவ்விதமாக ஒரே நேரத்தில் நீதியுள்ளவரும் இரக்கமுள்ளவருமாக எவ்விதமாக இருக்கக்கூடும்? Even in Exodus 23:7, what God says,
யாத்திராகமம் 23:7 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And the innocent and righteous slay thou not, for I will not justify the wicked. குற்றமில்லாதவனையும் நீதிமானை கொலை செய்ய நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். I can't do that. நான் அதை செய்ய முடியாது. Dear people, the horribleness of sin before a holy God is misunderstood even by very eminent people. இந்த பாவத்தினுடைய அகோரத்தை மிக பெரிய மனிதர்களும் கூட ஒரு அற்ப சொற்பமாக எண்ணின காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Even Arminian says, why God could forgive sins? There is no need for him to see sins as severely and to make it so much of it. ஆர்மீனியர் கொள்கை உள்ளவர்கள் அவ்வளவு பயங்கரமாக பாவத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியமில்லை, அதை அவ்வளவு பெரிதாக எண்ண வேண்டிய அவசியம். That's why they say the soul that sins will die. They say, oh, it can't be fully. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்ன வேளையில அது முழுமையாக இருக்க முடியாது என்பதாக அவர்கள் வாதிடக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். Dear people, so how could he reconcile? Of course, they say God is grieved by evil and does not want his mercy to make people take sin lightly, seriously. அவர்கள் நினைக்கிறார்கள் பாவத்தை அவிதமாக நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். Even the famous Dutch Arminian jurist Hugo promotes such teachings in 17th century. புகழ்பெற்ற டச் ஆர்மீனியன் ஜூரிஸ் ஹோகோ என்பவர் அவிதமான போதனைகளை அவர் அதிகமாக போதித்தார். Even Wesleyan theologian John Millay defended it in 19th century. John Millay என்ற வெஸ்லியன் போதனையை போதிக்கும்படியானவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் அவிதமாக செய்தார்கள். Even these days Christian philosopher Nicholas has advocated the same thing. Even இந்த நாட்களில் நிக்கோலஸ் என்ற மனிதன் இதே காரியத்தை அவிதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். The wrong view of sin makes sin a light one. பாவத்தை தவறாக பார்க்கிற கண்ணோட்டம் பாவத்தை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியமாக மாற்றினார்கள். Dear people, if you would like to see the horribleness of sin, go to the cross and see the Son of God being crucified. The very God was crucified for the sin. அதனாலே பாவத்தினுடைய அகோரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சிலுவையை நோக்கி பாருங்கள். தெய்வகுமாரன் சிலுவையில் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட அந்த அகோரத்தை நோக்கி பாருங்கள். If you take sin a light one, oh, I pray that the Spirit of God should make you to look at the cross, and the seriousness of sin could never be taken lightly. பாவத்தினுடைய அகோரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் தெய்வகுமாரன் அவிதமாக பட்ட வேதனை நோக்கி பாருங்கள். அப்பொழுது பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவிதமாக மலிவாக எண்ண முடியாது. So how could God forgive a man? ஆகவே தேவன் இவ்விதமான ஒரு மனிதனை மன்னிக்க முடியும்? How could sin be condemned and made his people to go free? பாவத்தை ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவ்விதமாக தேவன் எவ்விதமான அந்த தம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாக மன்னிப்புக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு அனுப்பக்கூடும்?
Dear people, even in Proverbs 17:15, what the Bible says, 17வது நீதிமொழிகள் 17:15, he that justifieth the wicked and he that condemneth the just, even they both are abomination to the Lord. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குறதுமாகிய இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். So again and again the word of God says sin is an abominable thing to God. மறுபடியும் வேத வசனத்துல பாவமானது தேவனுக்கு அருவருப்பானது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. But in Romans 4:5, he talks in a different way. ரோமன் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் வித்தியாசமாய் பேசுகிறார். பாவியை நீதிமானாக்குகிறவர் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். We see the God who justified the ungodly. பாவியை நீதிமானாக்குகிறவர். How could this be? He is a condemned sinner. அவன் ஒரு ஆக்கினை கொடுக்கப்பட்ட பாவி. He is condemned unto the eternal hellfire. நித்தியமான ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அல்லவா? Because of the sin of Adam, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக, because all the sins he committed, அவன் செய்த எல்லா பாவங்கள் நிமித்தமாக, he is a condemned criminal before a holy God. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக அவன் முற்றிலுமாக ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பாவி. But how could God talk about a sinner being justified, being forgiven? ஆனால் தேவன் எவ்விதமாக ஒரு பாவியை நீதிமானாக்கும்படியான காரியத்தை குறித்து பேச முடிந்தது? ஒரு பாவியை அவன் பாவத்தை மன்னிக்கும்படியான காரியத்தை குறித்து எவ்விதமாக அங்கே பேச முடிந்தது? There must be an explanation deeper than appealing to God's discretion. முழுமையான விதத்தில் இந்த ஒரு காரியத்தை நாம் என்னை பார்க்கும் பொழுது இது மிக ஆழமான ஒரு காரியமாய் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. Nobody could explain it in a way that man could really reason out. மனிதன் விளக்கக்கூடிய விதத்தில் யாருமே இதை விளக்கப்படுத்த முடியாது. But only the scripture explains it. வேதம் மாத்திரம்தான் அதை விளக்கப்படுத்துகிறது. That is the atonement of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பலி. Dear people, the sin should be condemned. பாவமானது நிச்சயமாக ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். So that the guilty will be freed. குற்றவாளி விடுவிக்கப்படும்படியாக அந்த குற்றமானது தண்டிக்கப்பட வேண்டும். The very God himself came down. இந்த மகா உன்னதமான தேவனே கீழே வந்தவராக அவ்விதமாய் காணப்பட்டார். That is why in Isaiah 53:4-6 Bible says, ஏசாயா 53:4-6 He was crushed for our iniquities. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் நசுக்கப்பட்டார். 4th verse, surely he hath borne our griefs and carried our sorrows, and we did esteem him stricken, smitten of God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He bore our griefs. He bore our condemnation. அவர்தாமே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்தார். Even in 5th verse, he was wounded for our transgressions. He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
He was wounded for my transgression. என்னுடைய மீறல் நிமித்தமாக அவர் தாமே அவதமாக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். He was crushed. Even the 6th verse, 6th verse, and we like sheep had gone astray. We had turned everyone to his own way, and the Lord hath laid on him the iniquities of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆர்மேல் விழப்பண்ணினார். I was going on my own way. என்னுடைய சொந்த வழியில நான் போய்க் கொண்டிருந்தேன். The way of sin, பாவத்தின் வழியில போய்க் கொண்டிருந்தேன். Not knowing the great condemnation that is laid upon me. என் பேரில் வைக்கப்பட்ட பயங்கரமான அந்த ஆக்கினை குறித்து உணராதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். But it pleased God to choose me even among the wickedness of my own life. என்னுடைய பாவத்தினுடைய பயங்கரத்தின் மத்தியில தேவன் என்னை தெரிந்து கொண்டார். He has called me. தேவன் என்னை அழைத்தார். He worked in my heart to turn towards him by his spirit. அவருடைய ஆவியின் மூலமாக அவர் பக்கமாக திரும்பும்படியாக செய்தார். Otherwise in no way I could really make my way to turn to God. இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் பக்கமாக திரும்பும்படியான ஒரு காரியம் என்பது இருக்கவே வாய்ப்பில்லை. Oh, nothing but his grace and love. அவருடைய அன்பும் கிருபையும் அல்லாமல் வேறொன்றுமே இல்லை. That's why even 1 Peter 2:24, 1 பேதுரு 2:24 விதமாய் பேதுரு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes you were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவத்துக்கு செத்து how could I live now by having victory over sins which was defeating me utterly in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே வீழ்த்தப்பட்ட நிலையில இருந்த அதன் மேலாக இப்பொழுது எவ்விதமாக நான் வெற்றியாய் வாழ முடியும்படியான கிருபைகளை தேவன் எனக்குள் செய்ய முடிந்தது. How could I die to the sin which was molesting me? என்னை அவ்விதமாக முற்றிலுமாக அலங்கோலமாக்கின பாவத்திலிருந்து தேவன் எவ்விதமாக என்னை விடுதலையாக்க முடிந்தது. பாவத்துக்கு செத்து own self. Oh, so what is the cause of it, and what is the thing that God made the plan by which I could have such a great victory in this life? இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையில விதமான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக செய்த காரியத்தினுடைய காரியம் என்ன? What is the love that motivated God that should free me from the bondage of my own wickedness and sin? என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைத்தனத்திலே ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில விதமான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் செய்த காரியம் என்ன? Bible says, dear people, his own body on the tree was laid. அவருடைய சரீரமானது அந்த மரத்தின் மேலாக வைக்கப்பட்டது. He was crucified. சிலுவையில் அறையப்பட்டார். Just prior to his striking claim that God justifies the ungodly, அவ்விதமாக தேவன் தாமே இவ்விதமான ஒரு பெரிய ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். Even, oh dear people, even the Bible says, not only that, அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். Because the sin is punished in my place through the Savior who took my place.
என்னுடைய இடத்தை, என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு நான் தண்டிக்கப்பட வேண்டிய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். That's why in Romans 3:24, ரோமர் 3:24, being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. இலவசமாய், oh it's a free, oh absolutely free for a sinner like me, என்னை போன்ற ஒரு பாவிக்கு தேவன் கொடுத்திருக்கிற இலவசமானது அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறது. In short, God remains just when he mercifully forgives our sin because Christ has stood in our place. என்னுடைய ஸ்தானத்தில், என்னுடைய இடத்தில் கிறிஸ்து நின்றதுனால தேவன் நீதியுள்ளவராக, பாவத்தை தண்டிக்கிறவராக, என்னுடைய ஸ்தானத்தில் நின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த பாவத்தை சுமந்தது நிமித்தமாக, அந்த ஆக்கினை அவர் மேல் சுமந்தது நிமித்தமாக என்னை விடுவித்தார். He freed me. Yes, God is a God of just. நீதியுள்ள தேவன். Sin should be punished. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். Death should be accomplished because of sin. மரணம் என்பது பாவத்தின் நிமித்தமாக அங்கே செய்யப்பட வேண்டிய ஒன்று. But with all these things are laid upon Jesus who stood in my place. என்னுடைய இடத்துல நின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல் இவை எல்லாமே வைக்கப்பட்டது. Dear people, though he was not personally sinful, Christ took our guilt upon himself and suffered the punishment we deserve. நாம் தாமே பெற வேண்டிய தண்டனையை பாவமே இல்லாத அவர் தாமே எடுத்துக்கொண்டு இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டபடியால் நான் மீட்கப்பட்டேன். That's why in 2 Corinthians 5:21, 2 கொரிந்தியர் 5:21 ஆகவே தான் சொல்லப்படுகிறது, for he hath made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, that I should be made righteous before God, நான் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவனாகும்படிக்கு, so that my God could count me as I am sinless because my sins are forgiven. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக நான் பாவமற்றவனாய் கருதப்படும்படிக்கு. For he hath made him to be sin for us. பாவமானார். Dear people, probably you may ask, how could you say that God died for you? தேவன் உனக்காக மரித்தார் என்பதை உன்னால் எப்படி சொல்ல முடிகிறது என்று கேட்கிறீங்களா? Many times even the question comes to me. அநேக சமயம் அந்த கேள்வி என்னிடத்தில் வருகிறது. How could I say that God forgave my sins, that God took my place? என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், என் தேவன் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்பதை எவ்விதமாக சொல்ல முடிகிறது? He has left his footprints in my life. என்னுடைய வாழ்க்கையில அவருடைய அடிச்சுவடுகளை விட்டு வைக்காமல் போகவில்லை. I was a slave utterly failing in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் முற்றிலும் தோற்று போன ஒரு பயங்கரமான பாவத்தின் அடிமை. Many times I try to revolutionize, try to reform in my life. என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் என்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாக முயற்சித்தேன். என்னைத்தானே விதமாக சரிபடுத்திக் கொள்ள முடியாக அநேக வேளைகளில் I was trying to change myself. என்னை மாற்றிக்கொள்ள முடியாக நான் முயற்சித்தேன். But it was an utter failure. அது மிகுந்த ஒரு தோல்வியாகவே இருந்தது. But now the God who loves me, ஆனால் என்னை நேசிக்கிற எப்பொழுது தேவன்
has given me victory over sin. பாவத்தின் மேலாக எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். I know that it is not of mine. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய காரியத்தினால் அல்ல. It is utterly by God, by His love, the victory of the living God was given me over sin. My sinfulness. என்னுடைய பாவத்தின் மேல, பாவத்தன்மையின் மேலாக எனக்கு கொடுத்திருக்கிற வெற்றி. He never left me without leaving His footprints in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அடிச்சுவடுகள் இல்லாமல் என்னை விட்டு விடவில்லை. Whenever I think as though how all these things could be, எப்பொழுதுதான் இதெல்லாம் எப்படி என்று நினைத்துக் கொள்ளும் பொழுது, I could remember it is nothing but the hand of God that changed me, that has given me victory in my life. இந்த தேவனுடைய கரமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில மாற்றி இருக்கிற காரியம், the peace which has given me, என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம், the faith which has given me, என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற விசுவாசம், சமாதானம், it is nothing of mine. இது என்னுடையது அல்ல. It is of His amazing love. இது அவருடைய உன்னதமான அன்பு. Dear people, I ask you, have you got the footprints of God in your life that you could trace out, that God has changed your wild, wicked nature? உன்னுடைய பொல்லாத வாழ்க்கையின் சுபாவங்களை மாற்றி இருக்கிற தேவனுடைய அடிச்சுவடுகளை வாழ்க்கையில உண்டா? Could you say honestly that God has changed me and changed and revolutionized my wicked old nature? தேவனுடைய பொல்லாத சுபாவத்தை என்னை மாற்றி இருக்கிற ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதாக நேர்மையாக சொல்ல முடியுமா? Oh dear people, I humbly ask you, examine yourself. உன்னைத்தானே ஆராய்ந்து பார். The Bible is not a lie. வேதம் பொய் இல்லை. In order to make me righteous, என்னை நீதிமான் ஆக்கும்படியாக, in order to make me a person to lead a life of righteousness, ஒரு நீதியின் வாழ்க்கை செய்யும்படியாக, that doesn't mean I am absolutely perfect. நான் முழுமையான ஒரு பரிபூர்ணமானவன் அல்ல. But I could say that it has made such a vast difference in my life. இது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளான வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுத்திருக்கின்ற குறித்து அசாதாரணமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன் என்பதை மறுக்க முடியாது. It is not of mine. இது என்னுடையது அல்ல. I am man full of fear, பயத்தான். How could that I could have the confidence in God? தேவனுடைய என்னுடைய பயத்தால் நிரம்பின மனுஷன் விதமாக ஒரு அந்த தைரியத்தை நிரங்க முடிகிறது. My life is in the hands of God. என்னுடைய காலங்கள், என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. I could trust Him at every step that God will take care of me because He loves me so much and He has accomplished so much for me. He will be the one to take care of me till the end of my life, with all my infirmities and weakness. என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய முடியாமையின் மத்தியில என்னை ரட்சித்து மாற்றின தேவன் என்னுடைய கடைசி மட்டும் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்தை என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடு. I am really telling you, dear friend, this is an honest statement that I am not lying before God. இது என்னுடைய வாழ்க்கையில நேர்மையாய் சொல்லக்கூடிய ஒரு கூற்று. தேவனுக்கு முன்பாக நான் பொய் சொல்லவில்லை. He hath made Him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in Him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, a sinner turned into a righteous man, ஒரு பாவி நீதிமானாய் மாற்றப்படுகிற காரியம். பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார், that we might be made the righteousness of God in Him, that He hath made Him to be sin for us. In forgiving His people, God does not wink at sin. தம்முடைய மக்களை மன்னிப்பது நிமித்தமாக பாவத்தை பார்க்காத போனவராக அல்ல. He administers the just penalty for sin, but a substitute bears it in our place.
அவர் அந்த நீதியாக பாவத்துக்குரிய காரியத்தை செய்து முடித்தார். ஆனால் ஒரு என்னுடைய இடத்திலே இன்னொரு நபர் அவிதமாக அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். When Abraham was sacrificing his own son Isaac, ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஐசாக்கை பலியா செலுத்தும் பொழுது God said, don't lay hand on him. அன் பேரிலே அவிதமாக கையை வைக்க. See the lamb, ஆட்டுக்குட்டியை பார். In the place of Isaac, the lamb was cut. ஈசாக்கினுடைய இடத்துல அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது. Justice is served. நீதி செலுத்தப்பட்டது. Divine forgiveness is thus rooted in the substitutionary or vicarious atonement, as this view is often called. ஆகவே இவ்விதமாக தேவனுடைய மன்னிக்கும்படியான அந்த மன்னிப்பினுடைய நீதியானது என்னுடைய ஸ்தானத்திலே தேவகுமார் வந்தது நிமித்தமாக கொடூரமான அந்த பலி நிமித்தமாக சம்பாதித்த மீட்பு. God himself provided the substitute. தேவன் தாமே அந்த பதிலாளியை கொடுத்தார். The judge himself took the place condemned. அவிதமாக நீதி தீர்த்தை சொன்ன தேவனே அந்த இடத்தின் ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்துக் கொண்டார். This is love beyond compare. இது ஒப்பிடப்பட முடியாத அன்பு. Because God wished to forgive me, He did exactly what was necessary. Sent His Son to die for me. If He was to forgive me in a way fully consistent with His justice, அவர் நீதியாக அவர் தாமே என்னை மன்னிக்க வேண்டும் என்பது நிமித்தமாக அவர் என்னுடைய ஸ்தானத்திலே தம்முடைய குமாரனை நிறுத்தி நீதிக்கு நியாயம் செய்தார். Dear people, the Father planned it in such a way. பிதாவானவர் அவிதமாக செய்தார். Would a God who is something less than this really be worthy of all glory and adoration? இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செய்த இந்த தேவன் அவர் எல்லா கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரமானவர் இல்லையா? The Father planned that the Son should. For God so loved the world that He gave His only begotten Son. பிதாவான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, even the Son himself was willing to die. அங்கே பிதாவானவர் மாத்திரமல்ல குமாரனும் கூட அவிதமாக தன்னுடைய அவிதமாக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். John 10:17-18, யோவான் 10:17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால், because I give voluntarily. Even in 18, ஒருவனும் by 18 Bible says, no man taketh it from me, but I lay it down of myself. ஓர்மையாலே தேவன் சொல்லுகிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். Voluntarily he laid on the cross. அவர் தாமே தானாக வைத்துக் கொண்டார். But it was a cost paying one. விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய ஒன்று. He even feared when he was in Gethsemane. பக்சமனே தோட்டத்தின் போது பயந்தார். He was not able to. He was afraid when he think that he has to drink that cup. அந்த பாத்திரத்தை குடிக்க வேண்மை குறித்து அவர் தாமே பயந்தார். Because when he was hanging on the tree, அந்த மரத்தின் மேலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, the condemnation which is has to be poured upon me was poured upon him. என் மேலாக செலுத்தப்பட வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் பேரில் ஊற்றப்பட்டது. He said, oh God, why has you forsaken me? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? He was cut off from the Father, from the living. ஜீவனுடைய தேசத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார். I should have been, நான் தாமே துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். I should have been condemned in the world and in the hellfire. இந்த உலகத்தில் நரகத்தில் நானே ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும். But Christ, the Father, and the Spirit of God worked in me, the triune God, so that I could see the deliverance.
என்னுடைய வாழ்க்கையில பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த நிமித்தமாக he could give the gift of faith. அந்த விசுவாசத்தின் ஈவை கொடுத்ததுனால a sinner was inclined to sin. பாவத்தின் பக்கமாக அவிதமாக அதை நோக்கி ஓடிக்கொண்டவர் turned with faith to look at the cross and to see the great deliverance. விசுவாசத்தோடு கூட இந்த சிலுவை நோக்கி பார்க்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை ஈவாக கொடுத்தார். Even the faith is not of mine, and the விசுவாசம் என்னுடையதல்ல, but he gave me that faith. அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்தார். A sin full of condemnation and corrupt, அங்கே கெட்டு போன ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பாவியின் நிலையில I was turned to God with faith. அவ்விதமாக தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக நான் திருப்பப்பட்டேன். That's why in Romans 3:22 ரோமர் 3:22 even the righteousness of God which is by faith of Jesus Christ unto all that upon all them that believe, that for there is no difference. அது கிறிஸ்துவை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. Even in Romans 4:5 ரோமன் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல but to him that worketh not but believeth on him that justifieth the ungodly his faith is counted for righteousness. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். The gift of faith that he has given me, the விசுவாசத்தின் ஈவை எனக்கு கொடுத்து he turned me to look unto him in faith. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க, to receive the forgiveness of God, தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. He worked in me, he convicted me of my sins. என்னுடைய பாவங்களை குறித்து அவர் உணர்த்தி he made me to repent, மனம் திரும்பும்படியாக செய்தார். I felt miserable, நிர்பந்தமான உணர்ந்தேன். No one to deliver me and I could not deliver myself. யார் என்னை விடுவிக்க முடியவில்லை, நான் விடுவிக்க முடியவில்லை. But the abomination, the condemnation which I was facing, ஆனால் நான் பெற்ற அந்த அருவருப்பும் ஆக்கினை தீர்ப்பும் made me, is there anyone who can deliver me, made me to repent towards God. தேவன் பக்கமாக மனம் திரும்பும்படி என்னுடைய வாழ்க்கையை செய்தது. என்னை விடுவிப்பார் யார் உண்டோ? Here I am. இதோ நான் இருக்கிறேன். Dear people, what a great love it is. The love of forgiving a sinner. ஒரு பாவியை மன்னிக்கிற அன்பு. The love that made a sinner a righteous one. ஒரு பாவியை நீதிமானாக்கிற அன்பு. What a tremendous it is. எவ்வளவு ஆச்சரியமானது. The God of justice, நீதியுள்ள தேவன். But the cost, when I think of the one which was paid for me to be delivered, which made me to be forgiven and to be righteous, அவ்விதமாக நான் விடுதலையாக்கப்படும்படியாக, என்னை நீதிமானாக்கப்படும்படியாக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக செய்த அந்த விலை கரையம், the cost which was paid, அந்த செலுத்தப்பட்ட விலை கரையம், it reminds me the gravity and the horribleness of sin. அது பாவத்தினுடைய அகோரத்தையும் அதனுடைய பயங்கரத்தை உணர செய்கிறது. How could I grieve my God by committing more sins in my life? என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பாவங்கள் செய்து என்னுடைய தேவனுடைய இருதயத்தை எப்படி துக்கப்படுத்த முடியும்? Oh, let it be far from me, O God. ஆண்டவரே, எனக்கு தூரமாக இருக்கட்டும். You made me to be righteous. நீதிமானாக்கினார். Oh God, help me to live for that. அதற்காக வாழ உதவி செய்யும். Not only he has forgiven me, நீ மன்னித்தது மாத்திரமல்ல, he imputed the righteousness of Jesus in me. இயேசு கிறிஸ்துவின் நீதியை என் பேரில் செலுத்தினார். What a great amazing love it is. என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு. செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு. ஒரு பாவியை நீதிமானாக்குகிற, பாவியை மன்னிக்கிற அன்பு. தேவனே,
இன்னும் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.